ஹலோ மக்களே. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ப்ரோட்டீன் எனர்ஜி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இது. காலையில் எதர் ஒரு பீஸோ இல்லை ஈவினிங் விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸோ கொடுத்தீங்கன்னா தேல் ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் தே குட் ப்ளே அ லாட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி முடிஞ்சால் சன்னில் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தட் வில் இன்க்ரீஸ் த ஷெல் லைஃப் ஆஃப் இந்த ப்ராடக்டோட. என்ன ஸ்வீட் பண்ணுறோமோ அதோட ஷெல் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணும். நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆழி விதை, ஃப்ளாக்ஸ் சீட், அப்புறம் சீட்ஸில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஆழி விதை, அப்புறம் எள்ளு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், கொஞ்சம் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், பெர்ரீஸில் பிளாக் கிரேப்ஸ் அண்ட் ப்ளூபெர்ரிஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹனி எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை தேவைன்னா பாகு காய்ச்சி அது கொஞ்சம் சூடாக நம்ம ஊற்றலாம் பவுடர் பண்ணதுக்கப்புறம். அது உங்களுக்கு ஸ்வீட்னர் எக்ஸ்ட்ரா தேவைன்னா, அப்படி இல்லைன்னா இந்த பொருள் மற்றும் போதும். இது கூட நீங்கள் என்ன வேணால் சேர்க்கலாம். அஞ்சீர் சேர்க்கலாம், அத்திப்பழம், அப்புறம் உலர்ந்த பேரிச்சம்பழம் அதெல்லாம் சேர்க்கலாம். இட் வில் இன்க்ரீஸ் த டேஸ்ட். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கோங்க. எதெல்லாம் சீக்கிரம் வறுப்படுமோ அதை தனியாகவும், எதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குமோ அதை தனியாகவும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸை தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் அது கூட எள்ளு கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ, வால்நட், ஆல்மண்ட்ஸ் எது வேணால் போடலாம். பட் பெரிய கொஞ்சம் நட் வெரைட்டினா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏலக்காயும் அதிலே போடுங்க. உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். அந்த பெர்ரீஸையும் கொஞ்சம் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது நான் சொன்ன மாதிரி ஷெல் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு வாட்டி இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெர்ரீஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு அனதர் பல்ஸ் விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சூடான ஜாகரி சிரப், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேன், இதெல்லாம் கலந்து நல்லா சூடான ஜாகரி விட்டிங்கன்னா கொஞ்சம் சூடான பதம் இருக்கும்போதே நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல கண்டெய்னரில் நெய் தடவி சமமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதில் எல்லாமே இருக்குது. ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அந்த ப்ரோட்டீன் அதெல்லாம் இது ஒரு பார்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.